குட்டி பொண்ணுக்கு மழைன்னா ரொம்ப பயம். அதனால அவங்க அப்பாவோட தாடியே ஒரு அம்பர்லா மாதிரி ரெடி பண்ணி அவர் கூடவே நடந்து போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு நாள் மழையில சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்துல மழையில சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அதை ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அப்பா உடனே ஒரு பழைய அம்பர்லாவை எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த குட்டி பொண்ணு தூங்குனதுமே அவகிட்ட இருந்த ஒரு நாய்க்குட்டி வீட்டுல இருக்க ஜன்னலை திறந்துட்டு வெளியே ஓடி போயிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கு நாய்க்குட்டி வெளியே போயிருக்க விஷயமே தெரியுது. உடனே அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை தேடி போயிட்டு இருக்கா. இப்ப அந்த நாயோட கால் தடம் கடைசியா ஒரு பிரிட்ஜ் கிட்ட முடியுது. இப்ப அந்த பிரிட்ஜோட அந்த பக்கம் நாய் போயிருக்குங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. அந்த குட்டி பொண்ணு அந்த பாலத்துல உடஞ்சி கீழே விழ போறா. உடனே அந்த அப்பா அவங்க கிட்ட இருக்க அந்த அம்பர்லாவோட கைப்பிடியை கொடுக்கறாரு. ஆனா அந்த பொண்ணால பிடிக்க முடியல. உடனே அந்த பிரிட்ஜோட இன்னொரு பக்கத்தை போய் விழுந்துடுறா. அந்த அப்பாவுக்கு என்ன பண்ணதே தெரியல. உடனே அவர்கிட்ட அந்த அம்பர்லாவை அந்த பொண்ணு கிட்ட அனுப்பி விடுறாரு. இப்ப அந்த பொண்ணு அந்த அம்பர்லா வச்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பா. இப்ப அந்த அப்பா எப்படி அந்த பக்கம் போலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணு அந்த நாயோட காலர் ஒரு இடத்துல பாக்குறா. இப்ப அதை பார்த்துதான் அதை நோக்கி வேகமா ஓடுறா. இப்ப காத்து வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த கொடை அந்த இடத்துல இருந்து பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. உடனே அந்த குட்டி பொண்ணு பயந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிறா. அதுக்கப்புறம் நாய் கத்துற சத்தம் கேக்குது. இப்போ உடனே அவ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த அம்பர்லாவை மறுபடியும் எடுத்துட்டு அந்த நாயை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த நாய் வேற ஒரு குட்டி நாயை காப்பாத்த பாத்துட்டு இருக்கு. இப்போ இந்த குட்டி பொண்ணும் தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் அந்த நாய் கிட்ட போறா. அந்த நேரத்துல அந்த கொடை போய் மாட்டிக்குது. இப்போ அதே நேரத்துல அந்த பொண்ணோட அப்பாவும் அங்க வந்து குழந்தைய காணுமேனு தேடிட்டு இருப்பாரு. இப்போ அதே நேரத்துல அந்த குட்டி நாய் இந்த பக்கெட் கீழே விழுந்து தண்ணியில அடிச்சிட்டு போக பாக்குது. அந்த நாயும் அந்த குட்டி நாயை பிடிக்கிறதுக்காக போகுது. உடனே அந்த குட்டி பொண்ணு அந்த அம்பர்லாவை மடக்கி அதோட கைப்பிடியை வச்சு அந்த ரெண்டு குட்டி நாயுமே காப்பாத்தி. இப்ப அந்த பொண்ணு மேல மழை விழுது. ஆனா அவளுக்கு இந்த முறை பயமே இல்ல. அவங்க அப்பா இதையே பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட தாடியை கட் பண்ணிடுறா. அவளுக்கு அந்த மழையை பார்த்து பயமே இல்ல. அந்த குட்டி பொண்ணு பயந்த வரைக்கும் அவளை சுத்தி எல்லாமே கருப்பா தான் இருக்கும். என்னைக்கு அந்த பயத்தை விட்டு வெளியே வந்தாலும் இப்ப மொத்த உலகமும் அவளுக்கு ரொம்ப அழகா தெரியுது.